ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னாசை காதலியே எபிசோட் 5. ஆதி மதுவிடம் ஒரே ஒரு கிஸ் குடுடி என்று கேட்க அவளோ அவனை தள்ளிவிட்டு ஓட ஆரம்பித்து விட்டாள். அவள் வேகமாக ஓடுவதை பார்த்தவனுக்கு அப்போதுதான் தான் என்ன காரியம் செய்தோம் என்று நினைவுக்கு வந்தது. ஆதி, என்னடா பண்ணி வச்சிருக்க? மது கிட்ட இப்படி நடந்துக்க உனக்கு எப்படி தோணுச்சு? இப்ப அவ உன்னை பத்தி என்ன நினைப்பா என தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன், மது ப்ளீஸ் நில்லு, ஐ எம் சாரி என்று கத்திக்கொண்டே அவளின் பின்னால் ஓடி வந்தான். மதுவோ ஆதியை திரும்பி கூட பார்க்காது வேகமாக ஓடிக்கொண்டிருக்க அப்போது எதிர நின்ற ஒரு உருவத்தின் மேல் மோதி நின்றாள். தான் யார் மீதோ மோதிவிட்டோம் என்று நினைத்த மது மேலே நிமிர்ந்து பார்த்து ஐ எம் சாரி என்று சொல்ல வருவதற்குள் அவள் வாயில் கை வைத்து ஆதி அறியாத வண்ணம் ஒரு புதருக்குள் இழுத்துச் சென்றான். இதெல்லாம் அவள் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் நடந்து முடிந்து விட்டது. மதுவை பின்தொடர்ந்து வந்த ஆதி மதுவை காணாததால், மது எங்கு போயிட்ட என்று கத்தியபடியே அந்த மாங்காய் தோப்பையும் அதை ஒட்டியிருக்கும் வயக்காட்டிலும் அவளை தேடி கத்திக்கொண்டே ஓடினான். ஆனால் அவளோ அருகில் இருக்கும் புதரில் வாய்களை புத்தியபடியே தனக்கு முன்னால் இருந்த உருவத்தை பார்த்து அதிர்ச்சியில் கண்கள் விரிய பார்த்தாள். டே கௌதம், நீயா என்று அவள் கண்களாலேயே கேள்வி கேட்க அவளை பார்த்து நக்கலாக சிரித்தவன், ஏய் என்னடி ரொமான்ஸ் எல்லாம் ரொம்ப பலமா இருந்துச்சு, சிவபூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி நான் வந்துட்டேனா என நக்கல் கலந்த தோணியில் கௌதம் கூற அவனது கைகளை தட்டிவிட்டவள், நீ எப்படி இங்க, நீ எப்ப ஜெயில இருந்து வெளியில வந்த என கோபத்தில் கேட்டாலும் அவளுக்குள் பயம் என்பது இருக்கத்தான் செய்தது. அவனும் அவளை பார்த்து நக்கலாக சிரித்து கொண்டே, என்ன ஜெயிலே கொன்னுருவாங்க, அதுக்கப்புறம் நீ நிம்மதியா சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சியா? ஓ சாவு என் கையில தான் இருக்கும் மது, நீ எப்ப சாகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் என கூறியவன் வில்லத்தனமாக மதுவை பார்த்து சிரிக்க அந்த சிரிப்பில் எரிச்சல் அடைந்த மதுவோ, ஒழுங்கா என் கையை விடு, இல்லைன்னா உனக்கு மரியாதையே இருக்காது பாத்துக்கோ என கூறி அவனின் கையை உதறிவிட நினைத்தாள். ஆனால் அவனின் பிடி மேலும் இறுக்கமடைய அவள் வழியால் முகத்தை சுளித்தபடி, கையை விடுடா பொறுக்கி என வேகமாக அவளது கைகளை அவன் பிடியில் இருந்து உருவிக்கொண்டாள். கௌதமின் இந்த செய்கையால் மதுவின் கைகள் சிவந்து போயிருக்க அதை பார்த்த கௌதமுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த சிறு காயத்துக்கே இவ்வளவு துடிக்கிறாளே, நான் ஜெயில பட்ட வேதனைக்கெல்லாம் இவ பதில் சொல்லியே ஆகணும் என தன் மனதிற்குள் நினைத்தவன், மது என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு மட்டும் நினைக்காத, இன்னையிலிருந்து நீ எனக்கான பொம்மை, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவும் முடியாது, நீ நிம்மதியா வாழவும் முடியாது, இனிமே உனக்கு நரகம்னா என்னன்னு காட்டுறேன் மது என்றான். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, பேசாம போயிடு, இல்ல ஊரை கூப்பிட்டு உன் அசிங்கப்படுத்திடுவேன், ஏற்கனவே பட்ட அசிங்கம் எல்லாம் உனக்கு பத்தலையா என்று கோபமாக அவனிடம் பேச அவனும் அவள் கூறுவதை கேட்டு கோபமடைந்து தன் மொபைலை எடுத்து அவளிடம் காட்டினான். அதை பார்த்தவள் அதிர்ச்சியில் மயக்கம் போடாத குறையாக கௌதமை பார்க்க அவனோ வெற்று புன்னகையுடன் அவளுக்கு முன்னால் நின்றிருந்தான். கௌதமை பார்த்த அடுத்த நொடியில் இருந்து அவளின் பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது. பள்ளி நாட்களில் கௌதம் மீது அவள் காதலில் விழுந்த தருணம் மனதில் இதமான ஒரு தென்றல் காற்று வருடி சென்றது போல இருந்தது. அடுத்த கணமே அவளது இதயத்தில் குளிர்காற்றுக்கு பதிலாக அனல் காற்று அடிப்பது போல தன் அண்ணனை அவன் கொன்றது அனைத்தும் அவளுக்கு நினைவு வர அதில் கோபம் கொண்டு அவனின் சட்டையை பிடித்து, டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணனை கொன்னிருப்படா, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன்னால மட்டும் எப்படிடா இவ்வளவு தைரியமா என்கிட்ட வந்து முன்னாடி நின்று பேச முடியுது என கூறி அவனின் சட்டையை பிடித்து அவள் ஆட்டிக்கொண்டே கோபமாக கத்தினாள். அவளின் செய்கை அவனுக்கு கோபம் வரவே அவளது கையை தன் சட்டையில் இருந்து தட்டிவிட்டவன், நான் கொன்னேன்னு தெரியுமாடி, என்னமோ கண்ணால பார்த்த மாதிரி சொல்ற, உங்க அண்ணனை நான் கொன்னேனா என கேட்க, நான் தான் என் கண்ணால பார்த்தேனேடா, நீதான் எங்க அண்ணனை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்ன, அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன், உன்ன மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணேன்னு நினைச்சாலே எனக்கே என் மேல கோபம் வருது, நீ இந்த மாதிரி மிருகமா நடந்துக்கவன்னு தெரிஞ்சனாலதான் உங்க அம்மா நீ பிறந்த உடனே உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க என்று அவள் கூறிவிடவே அதுவரை மதுவை அழ வைக்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு உள்ளுக்குள் இருந்த அசுரன் விழித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டான். அவன் கோபமாக மதுவின் தாடையை பலமாக பிடித்து தன்புறம் திருப்பியவன் அவள் கண்களை சிறிது நொடி பார்த்தவன் அவளின் இதழுக்கு தண்டனை கொடுப்பது போல முத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டான். வன்மையாக அவளின் இதழை கடித்து ருசிக்க அவளோ அதிர்ச்சியில் கண்கள் வெளியே வரும் அளவிற்கு அவனை பார்த்தாள்.
அவன் கண்களை மூடிக்கொண்டு தன் கீழ் இதழை அவனது பல்லால் கடித்து உரிவதை மது உணர்ந்த பின்புதான் சுயம் வந்தவளாக அவனிடமிருந்து விலக முற்பட்டாள். அவனது தோள்கள், கைகள் என எல்லா இடத்திலும் தன் மொத்த பலத்தையும் உபயோகப்படுத்தி அடிக்க, அதையெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காத கௌதமோ அவளது இதழுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாகவே ஆழ்ந்த முத்தத்தை கொடுத்து கொண்டே அவளது இதழை பிரித்து நாக்கால் அவளது நாக்கை தொட்டான். அவனின் இந்த செய்கையால் அவளின் உடம்பு மின்சாரம் பாதிப்பது போல் துடித்தது. அவனோ அவளது நாக்குடன் தன் நாக்கால் சண்டை போட்டுக் கொண்டிருக்க அவளுக்கோ தலை சுற்றுவது போல இருந்தது. தான் கூறிய வார்த்தைக்கு தண்டனையாக தன் இதழுடன் அவன் செய்யும் யுத்தத்தை அவளால் தாங்க முடியாமல் அவனிடமிருந்து விடுபட போராடி முயன்று தோற்று போக அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவள் கண்ணீரை உணர்ந்த கௌதமோ சட்டென அவனிடமிருந்து விலகி அவள் முகத்தை பார்த்தான். அவள் அழுகை, கோபம், அவமானம் என பல உணர்வுகளை கலந்தபடியாக அவனை முறைத்து பார்த்து, பொம்பளை பொறுக்கி நாயே என கூறி அவனை அடிக்க கை ஓங்கினாள். ஆனால் கௌதமோ அவளது கைகளை வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு நக்கலாக அவளை பார்த்து சிரித்து கொண்டே, நீ என்ன தப்பா பேசினதுக்காகத்தான் இந்த முத்தத்தையே நான் உனக்கு கொடுத்தேன். அப்பவும் நீ அடங்காம இன்னும் என்ன திட்டிக்கிட்டேதான் இருக்க. அப்போ உனக்கு இந்த முத்தம் பத்தாதுன்னு சொல்லு, இன்னும் நிறைய முத்தம் கொடுக்கறேன் என கூறி இதழ்களை அவன் குவிக்க, சி பொறுக்கி நாயே என கூறி அவளோ தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதை பார்த்தவன் நக்கலாக சிரித்து கொண்டே, ஆமா ஆமா, நான் கொடுக்கிற முத்தம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அந்த ஆதி கொடுக்கிற முத்தம் தான் உனக்கு பிடிக்குமே. அவன்கிட்ட வாங்கி இருக்கலாம்ல, எதுக்கு அவன்கிட்ட இருந்து ஓடி வந்த என அருவருப்பான பார்வையை அவள் மீது செலுத்த, அவனை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்ன லவ் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு கூட சுத்தினவன் தானே நீ எல்லாம் அவன் கால் தூசிக்கு கூட வர முடியாதுட நாயே என கௌதமின் முகத்தில் துப்ப, அதுவரை பொறுமையாக இருந்தவன் அவளின் கன்னத்தில் பலார் என ஒரு அறை விட்டான். அவளோ தன் கன்னத்தில் கை வைத்தபடி நின்றிருக்க, என்னடி ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? உன்னை கொஞ்சமா அளவச்சு கதற விடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீ இப்ப பண்ண வேலைக்காக உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு தோணுது என தன் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து அவளின் மேல் தூக்கி எறிந்தான். அவளோ ஒன்றும் புரியாமல் அந்த போனை எடுத்து பார்க்க, அதில் மதுவின் தங்கையான ஸ்ருதி மயக்க பொருளை உபயோகப்படுத்துவது போல காட்சி இருந்தது. அதை பார்த்து அவள் அரண்டு போய்விட, அவள் கண்களில் இருக்கும் பயத்தை பார்த்த கௌதம் சத்தமாக சிரித்து கொண்டே அவளிடம் வந்து, என்ன வீடியோ நல்லா தெளிவா இருக்கா? இந்த ஒரு வீடியோ போதும் உன் தங்கச்சி வாழ்க்கைய மொத்தமா முடிச்சு வைக்க. இதை நான் போலீஸுக்கும் விஜிலன்ஸுக்கும் அனுப்பி வச்சேன்னு வையேன், உன் தங்கச்சி ஆயுள் முழுக்க வெளியில வர முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பேப்பர், டிவியில எல்லா இடத்துலயும் உன் தங்கச்சியோட போட்டோ தான் தெல்ல தெளிவா வரும். மயக்க பொருளை பயன்படுத்திய பள்ளி மாணவின்னு. இது மட்டும் இல்ல, பாண்டியனோட பேத்தி இந்த பொருளை எல்லாம் சப்ளை செய்யறாள்னு நியூஸ்ல வெளியே வந்தா மொத்த குடும்பமும் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கும். என்ன செய்யட்டா என அவன் கூற, அதை கேட்டு அவளின் உடம்பு எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. தன் தங்கை வாழ்க்கையை நினைத்து அவள் கண்களில் பயம் தெரிய, அதை பார்த்த கௌதமுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பிறக்க, என்னமா கண்ணு அப்படி பயம் தெரியுது? இதுக்கு முன்னாடி இந்த கண்ணுல அவ்வளவு திமிரு தெரிஞ்சது? என்ன பார்த்து ஏதோ அசிங்கத்தை பார்த்த மாதிரி அப்படி பார்த்த? இப்ப என்ன பார்த்தா உனக்கு ராட்சச மாதிரி தெரியுதா? இப்படி பயப்படுற என அவன் நக்கலாக கேட்டுக்கொண்டே அவளிடம் நெருங்கி வர, அவளோ பயத்துடன் பின்னாலே சென்றாள். அவனும் நெருங்கி வர அவளும் பின்னே செல்ல, ஒரு கட்டத்திற்கு மேல் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மரத்தின் மேல் மோதி நின்றாள். இப்ப நீ என்ன பண்றேன்னா, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு, நான் பட்ட அதே ஜெயில் வாழ்க்கை தண்டனைய உன் தங்கச்சியும் படணும். அவ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு போறத நான் பார்க்கணும். 2வது என கூறிய கௌதம் அவளது உடம்பை அங்கம் அங்கமாக ரசிப்பதை பார்க்க மதுவுக்கு உடம்பெல்லாம் கூச ஆரம்பித்து விட்டது. அவனின் பார்வையை உணர்ந்தவள், தன்னுடன் ஒன்றாக இருக்க இந்த சமயத்தை பயன்படுத்துகிறானே, இவன் எல்லாம் என்னதான் ஆம்பளையோ என மனதிற்குள் நினைத்தவள், நீ நினைக்கிறது நடக்காது கௌதம், கண்டிப்பா நான் உன் கூட உண்ணா இருக்க மாட்டேன் என அவள் பல்லை கடித்து கொண்டு கூற, அதை கேட்டவன் சத்தமாக சிரித்து கொண்டே, நான் இப்போ என்ன நினைச்சேன்னு உனக்கு தெரியுமா? நான் உன் அழக சிதைக்கலாம்னு மட்டும்தான் நினைச்சேன். இந்த அழகை வச்சுதானே என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிங்க. அதுக்காக உன் அழக மட்டும் ஏதாவது செஞ்சு விடலாம்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா இதுவும் நல்லாதான் இருக்கு என கூறியவன், அப்போ நீ சொன்னதே வச்சுக்கலாம். இப்போ நீ இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி என் கூட தங்குனா நான் இந்த வீடியோவை கண்டிப்பா டெலீட் பண்ணிடுவேன். உன் தங்கச்சிக்கும் எந்த ஆபத்தும் வராது, அவ ஜாலியா இருக்கலாம். ஆனா நீ இந்த ஆப்ஷனுக்கு ஒத்துக்கலைன்னா கண்டிப்பா அவ ஜெயிலுக்கு போவா.
ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு வேணா நான் சொல்லட்டுமா என அவன் சிரித்து கொண்டே கூற அவனை கோபமாக மது பார்த்து, நான் செத்தாலும் சாவேனே தவிர அது மட்டும் நடக்காது, கண்டிப்பா நான் உன் கூட இருக்க மாட்டேன் என கூறி மது அங்கிருந்து செல்ல நினைத்தாள். அவள் கூறியதை கேட்ட கௌதம், தாராளமா நீ போ, உனக்கு இன்னும் 24 ஹவர்ஸ் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ ஒரு முடிவு எடுக்கல, நாளைக்கு காலையில இந்த வீடியோ சோசியல் மீடியாவுக்கு போகும், அப்புறம் விஜிலன்ஸுக்கும் போகும். இந்த வீடியோவை பார்த்து உன் தங்கச்சிய காரி துப்புவாங்க. அதுக்கப்புறம் உன் தங்கச்சியும் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவா. உன் குடும்பத்துல இருக்கிற மானம் காத்துல பறந்து போய் அவமானத்துல தலை குனிஞ்சுதான் வாழ்ற மாதிரி வரும். அப்புறம் உங்க அப்பா சொல்ல மறந்துட்டேனே, ஆல்ரெடி அவர் ஒரு பிள்ளைய இழந்துட்டாரு. இப்போ கடைசியா இருக்க அந்த செல்ல பொண்ணையும் இழந்துடுவாரு. அப்புறம் அவர் வாழ்க்கை முழுக்க நடப்பினமா தான் வாழணும் என அவன் சொல்லிக்கொண்டே இருக்க அவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பித்து விட்டது. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிந்தால் அவன் சொன்னது போலவே மொத்த குடும்பமும் அவமானத்தில் தலை குனிய வேண்டும். ஸ்ருதியோ தவறாக முடிவெடுத்து விட்டால் என்ன ஆவது? தன் குடும்பத்தில் இருக்கும் சந்தோஷம் அனைத்தும் காணாமல் போய்விடுமே. இப்போதான் அண்ணன் இறந்த துக்கத்திலிருந்து கொஞ்சமா மீண்டு வந்து எல்லாரும் இயல்பா இருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் தன் குடும்பத்தில் ஒரு இழப்பு என்றால் அவர்களால் தாங்க முடியுமா என பலவாறு யோசித்தவள் அழுகை உடனே கௌதமை வெறுப்பாக பார்த்தவள், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா என கௌதமிற்கு சாபம் கொடுப்பது போல தரையில் இருக்கும் மண்ணை எடுத்து அவன் மீது தூக்கி எறிந்துவிட்டு அவன் கண் மூடும் அந்த வேளையில் கௌதம் போனை எடுத்து உடைத்து விட்டாள். தன் கண்களை ஒருவாறு துடைத்துவிட்டு அவளை பார்த்த கௌதமும் அவளின் புத்திசாலித்தனத்தை நினைத்து கொண்டு, மது நீ பெரிய மாடலா இருக்கேன்னு தான் கேள்விப்பட்டேன், ஆனா உனக்கு மூளை கொஞ்சம் கம்மி தான் போல, இது வெறும் காப்பி தான், என்கிட்ட இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு என அவன் கூறிவிட, நீ கண்டிப்பா இதுக்கு ஒரு நாள் அனுபவிப்ப என கூறியவள் அங்கிருந்து செல்ல நினைக்க அவனும் அவளது கையை பிடித்து, நல்லா யோசிச்சுக்கோ மது, உனக்கு இன்னும் 24 ஹவர்ஸ் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ இதுக்கு சம்மதிச்சு என் கூட வர்ற, இல்லைன்னா உன் தங்கச்சி உசுறுதான் போகும் என அவன் உறுதியாக கூறிவிட்டான். அவளுக்கோ அவன் கண்களில் இருக்கும் உறுதியை பார்க்க பயமாக இருந்தது. தான் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தங்கையின் வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுவானே என்ற பயம் அவளுக்குள் இருந்தாலும் இந்த விஷயத்தை தன் குடும்பத்தாரிடம் சொன்னால் அவர்கள் அவனை பார்த்து கொள்வார்கள் என அவள் நினைத்திருக்க, அவள் யோசனை உணர்ந்த கௌதமோ, நீ உன் ஃபேமிலி கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை சமாளிக்கலாம்னு நினைப்ப, நீ உன் ஃபேமிலி கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த வீடியோ நெட்ல இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும், நீ உன் ஃபேமிலி கிட்ட சொல்லாம இருக்கிற வரைக்கும் உனக்கு 24 ஹவர்ஸ் டைம் இருக்கு, நீ சொன்னா அடுத்த செகண்ட் உனக்கு இல்ல என கூறியவன் அவளது கைகளை விட அவளோ வெறுப்பாக கௌதமிடம், நான் உன் கூட வரமாட்டேன்டா என கூறிவிட்டு அவள் திமிருடன் அங்கிருந்து நடந்து சென்றாள். அவள் செல்லும் அழகை பார்த்து கொண்டிருந்தவன், மது நீ என்ன கண்டிப்பா தேடி வருவ, நீ என் கூட ஒரு நாள் இருப்ப, அப்ப தெரியும் நான் பட்ட வேதனை எப்படி இருந்துச்சுன்னு என அவன் மனதுக்குள் இருந்த வழியினால் கண்களில் கோபத்தோடு அவளை பார்த்து கொண்டே கூறியவன் அவளின் வருகைக்காக காத்திருந்தான். இக்கதையை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.